Next question போலாமா? 12th plus 2 Tamil Nadu State Board English paragraph simplified Life of Pi Jan Martel எழுதுன இந்த story. Last question. If you are lost at sea for as long as Pi was, what is the one item you would want with you? Suppose இப்போ நீங்கள் ஒரு வேளை நீங்கள் இந்த மாதிரி கடலில் தனியாக தொலைஞ்சு போயிட்டீங்க, பை மாதிரி நீங்கள் தொலைஞ்சிட்டிங்கன்னா உங்கள் கூட எது வேணும்? ஒரே ஒரு பொருள் ஒரு விஷயம் ஒன்றே ஒன்று உங்ககிட்ட கூட இருக்கணும்னு நினச்சா நீங்கள் எதை நினைப்பீங்கன்னு கேட்குறாங்க. ரைட் அ டைரி என்ட்ரி இன் விச் யூ ஐடென்டிஃபை த ஐட்டம் அண்ட் எக்ஸ்பிளைன் ஒய் இட் இஸ் த ஒன் திங் யூ வுட் வாண்ட் வித் யூ. உங்கள் கூட அது இருக்கணும்னு எதை நினைப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இது ரொம்ப ஒரு டெக்னிக்கலான கொஸ்டின். நல்லா கேள்வியை நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம, சரியா? எவ்வளோ டெக்னிக்கலாக கேட்குறாரு பாருங்கள். ஒன் ஐட்டம் இல்லை ஒன் திங், ஒரு பொருள் இல்லை ஒரு ஐட்டம்னு கேட்குறாங்க. இந்த இடத்துல ஐட்டமோ திங்கோ ஒரு பொருளை குறிக்கிறது கிடையாது, ஒரு விஷயத்தை குறிக்கிறது. கரெக்டாக புரிஞ்சுக்கணும். இப்போ ஆன்சருக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இன் திஸ் கொஸ்டின், இந்த கேள்வியில் டேர்ம் ஒன் ஐட்டம், இந்த டேர்ம் அந்த வார்த்தை ஒன் ஐட்டம் ஆர் ஒன் திங்ன்ற அந்த வார்த்தை எதை குறிக்குதுன்னா டிஃபைன்ஸ் த மேட்டர், அந்த விஷயத்தை குறிக்குது. அது ஒரு 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 பொருளை குறிக்கலை, ஒரு சாலிடான ஒரு பொருளை குறிக்கலை. என்ன ஐட்டம், என்ன விஷயம் உங்களுக்கு வேணும்? வாட் யூ வாண்ட் வித் யூ ரெஃபர்ஸ் கரேஜ். கரேஜ்னால் தைரியம். வில் பவர், போல்ட்னஸ், பிரேவரி ஆர் தி அதர் டேர்ம்ஸ் ஆஃப் கரேஜ். தைரியத்துக்கு இன்னும் மறுசொற்கள். தைரியத்தோட மறுசொல் வில் பவர். வில் பவர்னாக்க என்ன? மன உறுதி, போல்ட்னஸ் தைரியம், பிரேவரி வீரம், இதெல்லாமே கரேஜ். இதெல்லாம் தைரியத்திலிருந்து வர்றது தான் இது எல்லாமே. இது இருந்தால் தான் நம்ம இந்த மாதிரி ஒரு சிக்கலான ஒரு இடத்த நம்ம ஃபேஸ் பண்ண முடியும். ஏன்னா வேறு எந்த பொருளாலையும் நம்ம இந்த இவ்வளோ கஷ்டத்தை நம்மளால் ஃபேஸ் பண்ணவே முடியாது. சரி, அப்போ புரியுதா? இந்த கொஸ்டின், இந்த கேள்வியில் த டேர்ம் ஒன் ஐட்டம் ஆர் ஒன் திங், ஒரு பொருளோ ஒரு ஐட்டம்ன்ற சொல் வந்து எதை டிஃபைன்ஸ் த மேட்டர். மேட்டர்னால் ஒரு விஷயம். என்ன விஷயம்? வாட் யூ வாண்ட் வித் யூ ரெஃபர்ஸ் கரேஜ். உன் கூட என்ன வேணுன்றது கரேஜ். கரேஜ்னால் தைரியம் தான் வேணும். வில் பவர், இந்த கரேஜுக்கு அந்த தைரியம் வர்றதுக்கு என்னென்ன வேணும்? வில் பவர், போல்ட்னஸ், பிரேவரி ஆர் தி அதர் டேர்ம்ஸ் ஆஃப் கரேஜ். கரேஜோட மறு வார்த்தைகள் என்னென்னா வில் பவர் மன உறுதி, போல்ட்னஸ்னால் தைரியம், பிரேவரினா வீரம். இதெல்லாம் சேர்ந்தது தான் கரேஜ், அந்த தைரியத்தை கொடுக்கறது. ஸோ செகண்ட் பாயிண்ட், அக்கார்டிங் டு என் மார்டெல் இன் திஸ் ஸ்டோரி, இந்த கதையில் என் மார்டெல் என்ன சொல்ல வர்றாருனா, லைஃப் ஆஃப் பைன்ற கதையில் யங் பாய் மாலிட்டர் பட்டேல், அவன் பேர் ஃபுல் நேம் வந்து மாலிட்டர் பட்டேல், அது தான் சுருக்கமாக பைன்னு கூப்பிட்றாங்க அவனை. மாலிட்டர் பட்டேலை இந்த கதையில் என் மார்டெல் என்ன சொல்ல வர்றாருனா, இஸ் லெஃப்ட் அலோன் இன் அ லைஃப் போட் இன் பசிபிக் ஓஷன். தனிமையில் விடப்பட்டுட்டான் பசிபிக் ஓஷனில். அவ்வளோ பெரிய சமுத்திரத்தில், பசிபிக் மகா சமுத்திரத்தில் ஒரு வாழ்வாதார படகு, ஒரு சின்ன படகுல தனியாக விடப்பட்டிருக்கான். ஆஸ் தேர் ஷிப் ரெக்டு அண்ட் ஹி வாஸ் லாஸ்ட் ஹிஸ் ஃபேமிலி. அவன் குடும்பத்தையே இழந்து தனிமையில், அவங்க வந்த கப்பல் உடஞ்சி போனதுனால அந்த லைஃப் போட்டில், அந்த வாழ்வாதார படகுல வந்து தனியாக அந்த போட்டில் இருந்திருக்கான். அப்போது அடுத்த பாயிண்ட்டு, பை வாஸ் இன் அ லைஃப் போட் வித் அ டைகர் ரிச்சர்ட் பார்க்கர் which was in Pi's father's zoo. அதாவது அவன் தனியாக வேற இல்லை, அந்த போட்டில் யார் கூட இருந்திருக்கா? ரிச்சர்ட் பார்க்கர்ன்ற டைகர், அந்த புலி கூட இருந்திருக்கான். அந்த புலி எங்கே இருந்துச்சுன்னா அவங்க அப்பா, பையோட அப்பா நடத்தின ஜூவில் இருந்த புலி. ஆனால் இவனுக்கு அந்த புலி கூட பழக்கமே கிடையாது. அதுக்கு முன்னாடி பழகியிருந்தால் கூட அவன் கொஞ்சம் தைரியமாக இருந்திருப்பான். அந்த புலியை அவன் அப்போ தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறான். அதனால அவனுக்கு அதை பார்த்து அவ்வளோ பயந்து போய், எவ்வளோ பயங்கரம், தனியாக நடுக்கடலில் ஒன்றுமே இல்லாமல் ஒரு புலி கூட சிக்கினா ஒரு சின்ன பையனுக்கு எவ்வளோ பெரிய ரிஸ்க்கு அது. அதுதான் இந்த அட்மோஸ்ட் ரிஸ்க்கு. அடுத்த பாயிண்ட்டு, த யங் பாய் ஃபேஸிங் த அட்மோஸ்ட் ரிஸ்க்கு. அதிகபட்சமான ரிஸ்க்கை பார்த்துருக்கான். எவ்வளவு அதிகபட்சமான ஆபத்தில் அவன் வாழ்ந்துருக்கான் அந்த டைமில். ஆஃப் பீயிங் அலோன் வித் த டைகர் இன் த மிட் ஆஃப் தி ஓஷன், ஸ்டார்விங் ஃபார் ஃபுட் அண்ட் வாட்டர் இன் டார்க்னஸ். இருட்டில் சாப்பாட்டுக்கும் தண்ணிக்கும் பிள்ளை அப்படியே தவிச்சு அந்த அதிகபட்சமான ஒரு ஆபத்தில் பிள்ளை சிக்கிக்கிட்டான். யார்? பை, த யங் பாய். அது யங் பாய் ஃபேஸிங் த அட்மோஸ்ட் ரிஸ்க், அதிகபட்ச ஆபத்தில் ஆஃப் பீயிங் அலோன் வித் த டைகர், அந்த புலியோட தனியாக இருந்திருக்கான். இன் த மிட் ஆஃப் தி ஓஷன், ஸ்டார்விங் ஃபார் ஃபுட் அண்ட் வாட்டர் இன் டார்க்னஸ். எதுக்காக
பசியும் பட்டினியுமா தண்ணிக்கும் சாப்பாட்டுக்கும் அந்த இருட்டில் அவன் தனியாக கடந்து அந்த கடலில் தவிச்சிருந்துருக்கான். அப்புறம் 5வது பாயிண்ட், பை ஸ்பெண்ட் 227 days அட்ரிஃப்ட் இன் தி ஓஷன். அந்த கடலில் தனியாக 227 நாள் பிள்ளை அந்த கடலில் அலைஞ்சிருந்துருக்கான். இந்த ஓஷன் ஆன் த லைஃப் போட், அந்த லைஃப் போட்லேயே பிள்ளை சுற்றிக்கிட்டே திரிஞ்சிருந்துருக்கான், கடலில் அலைஞ்சிருந்துருக்கான். அந்த லைஃப் போட்டில் 227 நாள் தனியாக அந்த டைகரோட. எவ்வளோ ரிஸ்க்கு பாருங்கள். இட் வாஸ் அன் அன்இமேஜினபிள் மிராக்கிள். அப்பா, இதுக்கு கற்பனைக்கு எட்டாத ஒரு அதிசயம். இது இது இப்படி நடக்குமா? அது உயிரோட வந்தது எவ்வளோ பெரிய அதிசயம். ஒன்லி த டேர்ம் கரேஜ் brought him டு த லேண்டு. எது தைரியம் மட்டும்தான் அவனை நிலத்துக்கு கொண்டு வந்து சேர்த்துச்சு. மேபி பிளெஸ்ஸிங்ஸ் ஆஃப் காட் அண்ட் ஆர் நேச்சர். கடவுளோட அருளும் இருக்கலாம், இயற்கையோட அருளும் இருக்கலாம். அப்போது 5th பாயிண்ட்டு, பை ஸ்பெண்ட் 227 days அட்ரிஃப்ட் இன் தி ஓஷன் ஆன் தி லைஃப் போட்டு. அந்த லைஃப் போட்லேயே 227 நாள் கடலில் சுற்றிக்கிட்டே தெரிஞ்சிருக்கான் அந்த போட்டில். எவ்வளோ வேதனை பாருங்கள். பிள்ளை சாப்பாடு தண்ணி இல்லாமல் அந்த இருட்டில், அதுவும் அந்த ஒரு கூட பக்கத்தில் ஒரு புலியோட. ஆனால் அந்த புலி தான் அவனுக்கு துணையாகவே இருந்திருக்கு, அது வேறு விஷயம். இட் வாஸ் அன் அன்இமேஜினபிள் மிராக்கிள். கற்பனைக்கு எட்ட முடியாது, கற்பனையே பண்ண முடியாத ஒரு அதிசயம். ஒன்லி த டேர்ம் கரேஜ்ன்ற அந்த தைரியம் மட்டும்தான் brought him டு த லேண்ட். அவனை கரை சேர்த்ததே அந்த தைரியம் மட்டும்தான். மேபி பிளெஸ்ஸிங் ஆஃப் காட் ஆர் நேச்சர். கடவுளோட அருளும் இருந்திருக்கும், இயற்கையோட அருளும் இருந்திருக்கும். இல்லைன்னா அது கரை வந்து சேர முடியாது. 6th, பை மஸ்ட் பி த ரோல் மாடல் ஆஃப் ஆல் யங்ஸ்டர்ஸ். இந்த பாருங்கள், இந்த மாதிரி தான் நீங்கள் எல்லாருமே முன்மாதிரியாக, இவன் தான் முன்னுதாரணமாக இருக்கணும் நம்ம வாழ்க்கையில். எல்லாம் நல்ல சின்ன பிள்ளைங்க. நீங்கள் இவனா என்னது இல்லைன்னு சொல்ல வராங்கன்னா, அந்த குழந்தைக்கு இருந்த தைரியம், அந்த மன உறுதி, அந்த விஷயத்தை இப்படி இந்த அளவுக்கு கரேஜாக அவனை ஃபேஸ் பண்ண அந்த தைரியம் உங்களுக்கும் இருக்கணுன்றதுக்காக தான் இந்த கதையை உங்களுக்கு சொல்கிறாங்க. பை மஸ்ட் பி த ரோல் மாடல். நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு முன்மாதிரியாக இருக்கிறது யாருன்னா பை மாதிரி பசங்க தான். அவங்கள தான் நீங்கள் ரோல் மாடலாக நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு வச்சுக்கணும். எதையும் சந்திப்போம், எவ்வளோ ரிஸ்க் வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கான தைரியம் உங்களுக்கு வரணும். ஆஸ் மாலிட்டர் பை பீயிங் அன் இண்டியன் லெட் அஸ் ஆல் ஃபீல் ப்ரவுட் ஆஃப் ஹிம். அவனை நினச்சி நம்ம பெருமைப்படுவோம். ஏன்னா மாலிட்டர் பை ஒரு இண்டியன் அண்ட் பீயிங் அன் இண்டியன். நம்ம இந்தியனாக பிறந்ததுக்கு நம்ம பெருமைப்படுவோம். மாலிட்டர் பை மாதிரி ஒரு இந்தியன் நம்ம கிடைச்சதுக்கும் நம்ம பெருமைப்படுவோம். அந்த மாலிட்டர் பை மாதிரி நாமளும் வாழ்ந்து காட்டுவோம் அப்படின்னு சொல்லி நாம் உறுதி எடுத்துக்குவோம். சரியா? சரி, புரிஞ்சிச்சா? ஓகேடா செல்லங்களா. சரி, நெக்ஸ்ட் லெசன் போகலாமா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாயிண்ட்டாக போட்டிருக்கேன். நீங்கள் பாயிண்ட்டாக எழுதக்கூடாது, பேராகிராஃபாக அட்டன் பண்ணணும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, பாய், ஆல் த பெஸ்ட்.